ஹே காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோன்னா 2222 இந்த ஏஞ்சல் நம்பர் பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ஏஞ்சல் நம்பர் அடிக்கடி உங்கள் கண்ணில் தென்பட்டுக்கிட்டே இருந்துச்சுன்னா இந்த ஏஞ்சல் உங்கள்கிட்ட என்ன சொல்ல வராங்க, இதனால் உங்கள் லைஃப்பில் என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுது, நீங்கள் எந்த மாற்றத்துக்கு தயாராக இருக்கணும், உங்களை நீங்கள் எந்த அளவுக்கு மாற்றிக்கணும், அதை பற்றியெல்லாம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளாடி போக முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்லாம் வந்துக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு எங்கிட்ட பர்சனலாக ஃபோன் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், இல்லை உங்களை விருப்பமான ஒர்க் ஷாப்பில் ஜாயின் பண்ணுறதுக்கு நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்கன்னா நீங்கள் என்ன இன்ஸ்டா அல்லது மெயிலில் அதுக்கான டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம். உங்களுக்கு பர்சனல் டேரோ கார்டு ரீடிங் தேவைப்பட்டனாலும் நீங்கள் என்ன இன்ஸ்டா அல்லது மெயிலில் டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம். இந்த 2222 ஏஞ்சல் நம்பர் வந்து நீங்கள் ஒரு டைம் பார்த்துட்டீங்க இல்லை 2 வாட்டி பார்த்துட்டீங்க, உடனே ஏஞ்சல் வந்து என்கிட்ட ஏதோ சொல்ல வராங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் இதை எடுத்துக்கக்கூடாது. ரிப்பீட்டடாக உங்கள் கண்ணில் வந்து பட்டுக்கிட்டே இருக்கும். அதாவது நீங்கள் ஒரு விஷயம் செய்ய போகிறீங்க அப்படின்னா இந்த 2222 ஏஞ்சல் நம்பர் அடிக்கடி நீங்கள் பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. நீங்கள் ரீட் பண்ணக்கூடிய நியூஸ் பேப்பரில் பார்க்கலாம், சோஷியல் மீடியா லைக்கில் நீங்கள் பார்க்கலாம், இல்லை கமெண்டில் நீங்கள் பார்க்கலாம், இல்லை ஒரு வண்டியுடைய நம்பர் வந்து 2222 நம்பராக இருக்கும், இல்லை எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து 2222 நம்பர் வந்து எழுதியிருக்கலாம். ரேண்டமாக உங்கள் கண்ணில் பட்டுக்கிட்டே இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு இடத்துல 2222 நம்பரை பார்த்துட்டிங்கன்னா மறுநாள் நீங்கள் அந்த இடத்துக்கு போகிறப்ப அந்த இடத்துல 2222 இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்கக்கூடாது. உங்கள் கண்ணில் வந்து யதார்த்தமாக தான் படணும். அந்த மாதிரி இருக்குதுன்னா ஏஞ்சல் உங்ககிட்ட ஏதோ ஒரு விஷயத்த வந்து கம்யூனிகேட் பண்ண வராங்க, அதை நீங்கள் கவனிக்கணும். இந்த 2222 ஏஞ்சல் நம்பருக்கான மீனிங் என்னன்னு இப்போ பார்க்கலாம். இந்த 2222 நம்பர் வந்து ஏஞ்சல் உங்களுக்கு வந்து சிக்னல் கொடுக்குறாங்க. உங்களுடைய செல்ஃப் வந்து நீங்கள் வந்து ரொம்ப கேர் எடுத்துக்கணும், உங்களை நீங்கள் அதிகமாக லவ் பண்ணணும். கண்டினியூவாக நீங்கள் வந்து உங்களை நீங்கள் வந்து ரொம்ப லவ் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் பெயினில் இருந்து ஹீல் ஆவீங்க, உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும், ரொம்ப ஹாப்பியாக நீங்கள் இருப்பீங்க. இதுதான் ஏஞ்சல் வந்து சொல்ல வராங்க. நீங்கள் ரொம்ப சோகமாக இருக்கிற டைமில் எல்லாமே இந்த நம்பர் உங்கள் கண்ணில் படும். இந்த நம்பர் உங்கள் கண்ணில் படுதுனாலே அந்த டைம் வந்து உங்களுக்கு நல்லா இருக்குது. நீங்கள் உங்களை வந்து மெயின்டைன் பண்ணி எடுத்துக்கணும். நீங்கள் போகிற பாதை வந்து கரெக்டான ஒரு பாதையாக இருக்குது. நீங்கள் ஏதாச்சும் ஒரு விஷயம் நினைக்கிறீங்களோ இல்லை ஏதாவது ஒன்று செய்யணும்னு ஆசைப்படுவீங்க, ஜாபாக இருக்கலாம், பிஸ்னஸாக இருக்கலாம், அதெல்லாம் நீங்கள் கரெக்டாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏஞ்சல் உங்களுக்கு சொல்கிறாங்க. இது நீங்கள் செய்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா அதில் வந்து நீங்கள் அச்சீவ் பண்ணுற லெவல் வந்து ரொம்ப பெரிய லெவலாக இருக்கும். நீண்ட நாட்களாக எதுக்காக நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களோ அந்த விஷயத்துக்கான கரெக்டான டைம் இது. ஒர்க்கெல்லாம் வந்து உங்களுக்கு சூப்பராக வரும். நீங்கள் செய்யக்கூடிய வேலையில் உங்களுக்கு கான்ஃபிடென்ட் இல்லாமல் இருக்கும். ஸோ இந்த ஏஞ்சல் வந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னா நீங்கள் செய்யக்கூடிய வேலையில் வந்து நீங்கள் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருங்க, கான்ஃபிடெண்ட்டாக வேலையை செய்யுங்க. இதனால் உங்களுக்கு வந்து புதிய ஐடியாஸ் வரும். ப்ராஜெக்ட் ரிலேட்டட் இல்லை ஏதாவது ஒரு வேலை நீங்கள் செஞ்சிட்ருக்கீங்கன்னா அது ரிலேட்டடாக ஐடியாஸ் உங்களுக்கு நிறைய வந்துக்கிட்டே இருக்கும். ஏஞ்சல் வந்து திரும்ப திரும்ப சொல்கிறது என்ன அப்படின்னா நீங்கள் போகக்கூடிய பாதை வந்து இப்போ ரைட்டான ஒரு பாதையாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் ஒர்க்கில் வந்து நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை நீங்கள் செய்கிறப்ப என்ன ஆகும்னா நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சக்ஸஸ் உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் மற்றவங்க இந்த டைமில் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. உங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த பிரில்லியண்ட் ஐடியாஸ் எல்லாமே வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும். மற்றவங்க உங்களை என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் உங்களுடைய பர்சனல் லைஃப்பை வந்து யாருக்காகவும் சாக்ரிஃபைஸ் பண்ணவே கூடாது. அதான் ஏஞ்சல் சொன்னது. ஃபஸ்ட் என்ன சொன்னாங்கன்னா உங்களுடைய செல்ஃப் லவ்வை வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்கள், அதிலே உங்களுடைய ஃபோக்கஸ் வச்சிங்கன்னா நீங்கள் பெயின்லேருந்து ஹீல் ஆவீங்கன்னு தான் சொன்னாங்க. அதே தான் இங்கேயும் திரும்பவும் சொல்கிறது. உங்களுடைய பர்சனல் லைஃப்பில் என்னென்ன நீங்கள் பண்ணணுமோ என்னென்ன அச்சீவ் பண்ண இருக்கோ அதெல்லாமே நீங்கள் மெயின்டைன் பண்ணிட்டு வாங்க. மற்றவங்களுக்காக நீங்கள் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணாதீங்க. உங்களுடைய சின்ன சின்ன ஒரு சந்தோஷத்துக்காக மற்றவங்கள டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு பர்சனாக நீங்கள் இருப்பீங்க. இந்த மாதிரி நீங்கள் இருக்கக்கூடாதுன்னு ஏஞ்சல் சொல்கிறாங்க. 2222 ஏஞ்சல் நம்பர் வந்து லவ் லைஃப் பற்றி என்ன சொல்ல வராங்க அப்படின்னா நீங்கள் லவ்னு வரப்போ அந்த லவ்வில் வந்து ரொம்ப சென்டிமெண்ட் பார்ப்பீங்க. அதாவது அந்த லெவலே வந்து ரொம்ப ஹை லெவலில் தான் இருக்கும், சென்டிமெண்டல் லெவலு. அந்த ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப அன்எக்ஸ்பெக்டடாக இருக்குது, ரொம்ப ஹாப்பியாக கொடுக்குது, எனக்கு ரொம்ப ஃபேஷனாக அது இருக்குது, சர்ப்ரைஸாக வந்து நீங்கள் மீட் பண்ணுறீங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாமே வந்து நீங்கள் அதை ஒரு சென்டிமெண்டலாக தான் பார்ப்பீங்க. இந்த மாதிரி பார்க்குறப்பவே இந்த ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகணும்னு தான் நினைப்பீங்க. இந்த 2222 ஏஞ்சல் நம்பர் உங்கள் கண்ணில் படுறப்பவே நீங்கள் இந்த மாதிரி தான் பிஹேவ் பண்ணிகிட்டு இருப்பீங்க. இதை நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். உங்களுடைய இந்த லைஃப் ஜேர்னி வந்து
போகிறதுக்கான சரியான நேரம். அதாவது நீங்கள் ரொம்ப ஹை பாசிட்டிவாக இருக்க வேண்டிய ஒரு நேரம் இது. இந்த நேரம் நீங்கள் உங்கள் செல்ஃப் டெவலப்மெண்ட் பண்ணிக்கணும். உங்களுடைய கரியர் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கன்னு ஏஞ்சல் சொல்கிறாங்க. நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க, பார்ட்னர்ஷிப் பண்ணுறீங்க அப்படின்னா அதை நீங்கள் பண்ணலாம். நல்ல சூப்பராக உங்களுக்கு வரும். நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு இருக்கும். அந்த டீம் ஒர்க் நீங்கள் எடுத்து பண்ணுறீங்க அப்படின்னா அதிலே ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ரொம்ப சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய பாஸ்ட்டில் இருந்து நீங்கள் வெளியே வரணும். அதாவது நீங்கள் உங்கள் பாஸ்ட்டை பற்றியே திங்க் பண்ணி இருக்கீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து ரொம்ப நெகட்டிவாக இருப்பீங்க. அந்த பாஸ்ட்டை நீங்கள் ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னு ஏஞ்சல் சொல்கிறாங்க. இந்த 2222 ஏஞ்சல் நம்பர் பார்க்குறப்போ ஸ்பிரிச்சுவல் க்ரோத் கனெக்ஷன் வந்து உங்களுக்கு நல்லா இருக்கும். அதாவது இந்த நம்பர் உங்கள் கண்ணில் படுது அப்படின்னா நீங்கள் நல்லா ப்ரேயர் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஏதாச்சும் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா இது உங்களுக்கு கரெக்டான வேன்னு ஏஞ்சல் சொல்கிறாங்க. இந்த ஏஞ்சல் நம்பர் அடிக்கடி உங்களுக்கு சொல்ல வர்றது செல்ஃப் டெவலப்மெண்ட் தான் சொல்ல வராங்க. நீங்கள் ஏதாச்சும் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா அந்த ஒர்க்கை வந்து ஒழுங்காக நீங்கள் பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்கள் செய்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா அந்த இடத்துல வந்து உங்களுக்கு அந்த பிஸ்னஸும் சரி ஜாபும் சரி ரொம்ப சூப்பராக வரும். நீங்கள் அந்த நேரமும் ஹீல் ஆவீங்கன்னு இந்த ஏஞ்சல் சொல்கிறாங்க. நீங்கள் நிறைய டைம் வந்து யோசிச்சிருப்பீங்க, நான் ரொம்ப அலோனாக இருக்கேன், எனக்கு யாருமே இல்லை, நான் தனியாக இருக்கேன் அப்படின்னு. இந்த நேரத்தில் வந்து நீங்கள் ஃபீல் பண்ண வேணான்னு ஏஞ்சல் சொல்கிறாங்க. ஏன்னா ஏஞ்சல் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்காங்க. உங்களுடைய கார்டியன் ஏஞ்சல் வந்து உங்களுக்கு துணையாக இருக்காங்க. அதனால் நீங்கள் தைரியமாக நீங்கள் செய்ய வேண்டிய வேலையை வந்து பாருங்கன்னு சொல்கிறாங்க. இந்த ஏஞ்சல் நம்பர் வந்து உங்களுடைய ரிலேஷன்ஷிப் பற்றி என்ன சொல்ல வராங்கன்னா புதுசாக உங்கள் லைஃப்பில் ஒரு ரிலேஷன்ஷிப் வரும். இப்போ உங்களுக்கு பிரேக்கப் ஆகிடுச்சுன்னா அதே லவ் வந்து திரும்ப உங்களுக்கு ரீகனெக்ட் ஆகும். ரீகனெக்ட் ஆயிடுவீங்க. நீங்கள் உங்ககிட்ட நியூ ரிலேஷன்ஷிப்பு அப்ரோச் வந்து நிறையவே உங்களுக்கு கிடைக்கும். இந்த இடத்துல வந்து நீங்கள் ட்வின் ஃப்ளேமை வந்து சந்திப்பீங்க. அதாவது உங்களுடைய சோலோட கனெக்ட் ஆகக்கூடிய பர்சனை தான் நீங்கள் வந்து சந்திப்பீங்க. நியூவாக வரக்கூடிய இந்த கனெக்ஷன் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். 2 பேருக்குமே ரொம்ப பிடிக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர். 2 பேருடைய எனர்ஜி எப்படி ஆகும்னா ஈஸியாக கனெக்ட் ஆயிரும். ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன நினைக்கிறீங்கன்னு ஈஸியாக நீங்கள் புரிஞ்சிக்கவும் முடியும். இந்த ரிலேஷன்ஷிப் வரப்போ நீங்கள் எமோஷ்னல் ஸ்டேபிளாக இருக்கணும். எமோஷ்னல் ஸ்டேபிளாக இருந்தீங்கன்னா உங்களுடைய கனெக்ஷன் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். ஆல்ரெடி நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க அப்படின்னா இந்த இடத்துல எப்படி இருக்கும்னா ரொம்ப சீரியஸாக கமிட்மெண்ட்ஸ் எல்லாமே இருக்கும். இந்த டைம் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல டைமாக இருக்கிறப்போ இந்த இடத்துல ஒரு எமோஷ்னல் அப்புறம் வந்து ஸ்பிரிச்சுவலுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கணும் அப்படின்னு ஏஞ்சல்ஸ் சொல்கிறாங்க. அதாவது இந்த நேரத்தில் தான் நீங்கள் இம்பார்ட்டண்ட்டான ஒரு டிசிஷன் எடுப்பீங்க. அடுத்தடுத்து நீங்கள் என்ன பண்ணணும், உங்கள் ஃப்யூச்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இதுலேயே ரொம்ப டிஸ்கஷன் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. உங்களுடைய ட்வின் ஃப்ளேம் வந்து இவங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க. இந்த 2222 ஏஞ்சல் நம்பர் வந்து உங்களுக்கு சொல்லும். எப்படின்னா நீங்கள் ட்வின் ஃப்ளேமாக இருந்தீங்க அப்படின்னா பாண்டிங் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். உங்கள் பாண்டிங் ஸ்ட்ராங்காக இருக்கிறப்போ இதை வச்சு நீங்கள் ஓப்பனாக எது வேணாலும் உங்களுக்குள்ளாடி டிஸ்கஷன் பண்ணலாம். உங்களுடைய ஃப்யூச்சர் பிளான் பற்றி எல்லாமே நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுறப்போ இந்த நேரத்தில் சில நேரம் இவங்க நமக்கான பார்ட்னர் கிடையாது அப்படின்னு உங்களுக்கு தோணும். இவங்க உங்களுக்கு ட்வின் ஃப்ளேம் இல்லை அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் அப்படியே வந்து என் பண்ணிக்கலாம். ஏன்னா இவங்க நமக்கு சரியான பார்ட்னர் இல்லைன்னு அந்த ஏஞ்சல்ஸ் வந்து உங்களுக்கு தெரியப்படுத்துகிறாங்க. அப்போ அந்த இடத்துல வந்து நீங்கள் ப்ராப்பரான ஒரு டிசிஷன் எடுக்கலாம். எடுத்துகிட்டு நீங்கள் அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய பர்சனல் க்ரோத்துக்கு வந்து நீங்கள் இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. இதில் இந்த நேரத்தில் நீங்கள் ரொம்ப வந்து ஞாபகம் வச்சுருக்கணும், இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனை ஆல்ரெடி நீங்கள் ஃபேஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இந்த வீடியோ பார்க்குறப்பவே இந்த மாதிரியெல்லாம் எனக்கு நடந்திருக்குன்னு கூட நீங்கள் நினைக்கலாம். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஏஞ்சல்ஸ் உடைய சப்போர்ட். அதாவது ஏஞ்சல் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்காங்க. ஸோ ஏஞ்சல் உங்களை கம்ஃபர்டபுளாக வச்சுருக்காங்க. அதனால் நீங்கள் தாராளமாக வந்து உங்களை ஹீல் பண்ணிவிட்டு உங்களுடைய செல்ஃப் லவ்வை வந்து டெவலப் பண்ணி எடுங்கன்னு சொல்கிறாங்க. இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருந்து நீங்கள் மூவ் ஆன் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. சில நேரம் இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகணுன்னு ஆசைப்பட்டீங்கனாலும் கொஞ்ச நாள் போனால் சரியாயிடும்னு சொல்லிட்டு லாங் டைம் நீங்கள் எடுத்துகிட்டு போனாலுமே அங்கே வந்து வைப் வந்து மேட்ச் ஆகாது. நீங்கள் ஆல்ரெடி ட்வின் ஃப்ளேமாக இருக்கீங்க. ட்வின் ஃப்ளேமாக இருந்து பிரிஞ்சிட்டீங்க அப்படின்னா இந்த 2222 ஏஞ்சல் நம்பர் கூட உங்கள் கண்ணில் படும். நிறைய சைன் வந்து உங்கள் கண்ணில் படும். அடிக்கடி ஏஞ்சல் நம்பர் நிறைய பார்ப்பீங்க, ரெயின்போ பார்ப்பீங்க, பட்டர்ஃப்ளைஸ் பார்ப்பீங்க. இந்த மாதிரி நிறைய சைன் நீங்கள் அடிக்கடி பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. அவங்க உங்களை விட்டு போயிட்டாங்க அப்படின்னா நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் க்ரோத்தை வந்து டெவலப் பண்ணி எடுங்க. நல்ல ஒரு ப்ரேயரில் நீங்கள் இறங்கணும். உங்களுடைய வைப்ரேஷனை வந்து நீங்கள் ஹை லெவலில் கொண்டு வரணும்னு ஏஞ்சல் சொல்கிறாங்க. யூனிவர்ஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஆஃபர் பண்ணுவாங்க. சீக்கிரமாக உங்களுக்கு பெட்டர் லைஃப் கிடைக்கும். ஏன்னா இந்த இடத்துல நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கணும், ட்வின் ஃப்ளேம் அப்படின்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக தான் இருப்பாங்கன்னு கிடையாது. சில நண்பர்கள் கூட இருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பிரேக் ஆகிடுச்சு அப்படின்னா என்னடா அவங்க போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபீல் பண்ணக்கூடாது. அடுத்த லெவல் நீங்கள் என்ன பண்ணணும் தான் இங்கே ஏஞ்சல் சொல்கிறாங்க. இந்த 2222 ஏஞ்சல் நம்பர் வந்து
உங்களுக்கு சொல்ல வரதே உங்களுக்கு ஒரு கிளாரிட்டியை வந்து கொடுக்க வராங்க. நீங்கள் ரொம்ப குழப்பமாக இருக்க சுச்சுவேஷனில், ரொம்ப டல்லாக இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷனில் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு நீங்கள் குழம்பி போயிருக்கீங்கன்னா, இந்த ஏஞ்சல் நம்பர் அடிக்கடி உங்கள் கண்ணில் தென்பட்டுக்கிட்டே இருக்கும். ஏஞ்சல் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, நீங்கள் பாசிட்டிவான ஒரு மைண்ட் செட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே காய்ஸ், நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை தேவைப்படுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இது உபயோகமாக இருக்கும். இன்னும் நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் அப்லோட் ஆகிட்டே இருக்கும். அதனால் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.